இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 109வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 109வது வாரம் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா டாக்டர் P அத்தியண்ணா அவர்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி, மற்றும் ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி. இன்றைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரையை வழங்கவிருப்பவர் டாக்டர் மதன் மோகன் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். பேரவையின் நோக்க உரையை வழங்கவிருப்பவர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள், இணை பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ராமச்சந்திரன் MA MPhil அவர்கள், குழந்தை நல அலுவலர், சிவகங்கை மாவட்டம். இன்றைய கருத்தரங்கின் தலைப்பு குழந்தைகள் நலம் மற்றும் பாதுகாப்பு, அரசின் திட்டங்களும் செயல்பாடுகளும். இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்ப்பவிருப்பவர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள், சைகை மொழி நிபுணர். இன்றைய கருத்தரங்கை நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 109வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் அவையை தலைவர் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. Thank you, Dr. Abhirami, for your introduction address. And to start the meeting, I request Dr. Madan to welcome our congregation's 109th meeting. Dr. Madan, please. அனைவருக்கும் வணக்கம். சார், அந்த உங்க இது வேற ஒர்க் பண்ணும், டபுள் வாய்ஸ் கேக்குது. அது ஜாஸ் சார். ஜாஸ் அட்ஜஸ்ட் கேக்குதா? கரெக்டா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 109வது வார மீட்டிங். So awesome. I don't know whether we can put this as a record, 109 continuous meetings. So let us see that. And as I usually do, இந்த வாரம் ஒரு சின்ன தகவல். Again same 10th plus 2 marks தான். 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். துர்கா தேவி ஒரு குழந்தை, ஒரு 10th பாஸ் பண்ண குழந்தை, திருவாரூர் மாவட்டம். வீட்டுல எலக்ட்ரிசிட்டி எதுவும் இல்லாம வெறும் டார்ச் லைட்டு, பக்கத்து லைட்டு இதை வச்சே படிச்சிருக்காங்க போல. படிச்சுட்டு she has scored 492 out of 500 and continuous interaction, school first, district second or something like that. So continuous interviews அதெல்லாம் பார்த்துட்டோன்னே அந்த குழந்தை வீட்டுல பவர் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த MLA-வும் ஒரு EB ஆஃபீஷியல்ஸும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல 3 கம்பங்கள் தான் நட்டு அவங்க வீட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நல்லா படிப்பேன், இன்னும் கரண்ட் வந்துருச்சு, ஃப்ரீயா கரண்ட் இருக்கு, அதனால இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாள் முன்னாடி அது இன்டர்வியூ இருந்துச்சு. I was really happy. So வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஒரு என்வாயன்மெண்ட், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பேரியர் ஃப்ரீ என்வாயன்மெண்ட். ஸோ அந்த பேரியர் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே முன்னேறுவாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படின்ற அந்த சின்ன ஒரு தகவலோட I will start my welcome address. As usual, I welcome our President, Auditor Vadavati sir, Dr. Athiyanna, the Salvers,
the stalwarts, Padma Shri Ramakrishnan sir, Sankararaman sir, and of course my dear friend Chidambaram and Advocate Suresh. So all these stalwarts, I really extend a very warm welcome to all of you for this meeting. And other special dignitaries like Dr. Gopinath and Inango, program schedule was Dr. Abhirami and sign language interpreter, Sivakam madam. And all noble hearts, அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். I extend a very warm welcome to all those who have come here and hope that last week we had a meeting on we had discussion on the structure of congregation. Now we are entering the business end of our congregation. We have registered our congregation and we are about to settle the membership issue, register the membership issue. We are going to start the business actually. So I hope that our congregation will reach an international level. India முழுக்கவும் பரவணும், பிளஸ் நம்மளுடைய புகழ் வந்து அகில உலகத்திலையும் பரவணும். அட்லீஸ்ட் இந்தியா முழுக்க நம்மளுடைய ஆபரேஷன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய Kalvi, especially, I feel that education for all the disabled should be given freely, as much as possible. Adukku நம்ம congregation உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். Education institutions we can start, or we can ensure that free education, quality free education is given to all the disabled students, right from their kindergarten till their degree or PG, whatever. Education is a real transformer. கல்விதான் வந்து நமது வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்ல கல்வி திறமையை வந்து நம்ம குழந்தைங்க அனைவருக்கும் நம்ம கொடுக்கணும். பிளஸ் அந்த லாங்குவேஜ் ஆற்றல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே முக்கியம். தமிழ் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல, பட் ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம் ஃபார் அவர் சர்வைவல். ஸோ இந்த 2 லாங்குவேஜ்லையும் நம்மளுடைய குழந்தைங்களை எஃபிஷியண்டா நம்ம வளர்க்கணும். அது வந்து நம்மளுடைய கடமை. நம்மளுடைய குழந்தைகளை இந்த 2 லாங்குவேஜஸ்லையும் ப்ரொஃபிஷியண்டா வளர்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யனாலே we started working on the e-சேவா மையம். ஸோ அது எப்படி நமது டிசேபிள் மெம்பர்ஸ்க்கு உதவியா இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். we have started working on that. So things are rolling on, things are moving. So I am happy that our congregation is really progressing leaps and bounds, and I am sure that we will be progressing faster and we will cover the entire country very, very soon under the able leadership of our own Madhurati sir and Athiyana and Chidambaram and of course our Sankararaman sir and Ramakrishnan sir. So thank you very much for this opportunity. I am handing over the stage back to our Madhurati sir. Thank you very much. Thank you, Dr. Madan, for sharing valuable information every week. So this is quite nice and not a mere routine welcome. So I'm happy that அவங்க நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. On behalf of congregation, we also extend a warm welcome to our chief guest today, Mr. Ramachandran, Child Protection Officer, Sivaganga District. அவர் வந்து இன்றைக்கு வந்து குழந்தைகள் நலம் மற்றும் பாதுகாப்பு அரசின் திட்டங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பை பத்தி இப்ப இன்னைக்கு பேச இருக்கிறார். And because it is a forum for the persons with disabilities, I would also request our chief guest to touch upon the rights of person with disabilities. அதுல வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துல என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பெறுவது எப்படி, அதை பற்றி அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். I think. Okay. Let him join. நம்முடைய மூத்த ஆலோசகர், மூத்த ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் ஆஃப் அவர் காங்கிரிகேஷன், டாக்டர் அத்தியன் அவர்களை
அவர் எப்பவுமே வந்து வாரம் வந்து அவருடைய கடந்த வார அனுபவங்கள் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுவார் நம்ம மீட்டிங்ல. அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நமது 109வது வார இணையவழி கருத்தரங்கு மிக சிறப்பாக தொடங்கப்பட்டு மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நமது மாற்றுத்திறன் படைத்த சகோதர சகோதரிகள் பலர் நல்ல முறையில் பள்ளியிலே தேர்வு பெற்று நல்ல ஒரு முன்னிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை காணும் பொழுது உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் மேலும் பல கல்விகளிலும் துறையிலும் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்று நான் இறைவனை இந்த நேரத்திலே வேண்டி வாழ்த்துகிறேன். அத்தோடு நாங்கள் வருடந்தோறும் சேலம் மாவட்டத்திலே ஒரு 300 நபர்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு சென்ற 30 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதத்திலே அந்த நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு விளையாட்டுத் துறையிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது அமர் சேவா சங்கத்தினுடைய நிகழ்வுகள் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிரிக்கெட், வீல்சேர் கிரிக்கெட் என்ற நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இன்றோடு முடிகிறது என்று நினைக்கின்றேன். அவர்கள் புதிதாக கிட்டத்தட்ட மாநில அளவிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்வை தொடங்கி நடத்தி கொண்டு வருவது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் வேண்டி நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for a brief speech today. தொடர்ந்து உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர காங்கிரிகேஷன் சார்பாக பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கு வந்து அவர் டாக்டர் சிதம்பரம் கொஞ்சம் லேட்டா அவர் சொல்லியிருக்காரு. காலையில பேசுற போது சொன்னார், ஒரு நேற்று பேசுற போது. அண்ட் ஸோ தட்ஸ் வை ஐ ரிக்வெஸ்ட் அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் நம்மளுடைய காங்கிரிகேஷனுடைய நோக்கங்களையும் திட்டங்களை பற்றி சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அட்வொகேட் பிரபாகர், ஆர் யூ ரெடி? ஓகே சார். Thank you. கட்சியில் தானே உதவி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு. நம்ம என்றைக்கும் தயாராக இருக்கும் சார். களம் நமது, போராட்டம் நமது, பலனும் நமது, ஜூம் மீட்டிங்கும் நமது சார். அதனால என்னைக்குமே நம்ம தயார் சார். ஓகே, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மாலை வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, உங்களை நான் இந்த 109வது ஜூம் மீட்டிங்கில் சந்திப்பது மிக 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 பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் 10, 15, 50 வர்றதே கஷ்டம். இதுல 100 தாண்டது அதை விட கஷ்டம். கிரிக்கெட் எல்லாம் 100 வந்துடுச்சுன்னா அதோட அடிச்சு அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, கிரவுண்டுக்கு போயிடுவாங்க, மறுபடியும் கோலியன்ஸ் போயிடுவாங்க. ஆனா 109 தாண்டி நம்ம போயிட்டு இருக்கின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகச்சிறந்த பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த இணைய கருத்தரங்குன்றது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை கண்டினியூ பண்றோம் போது பெரிய விஷயம், எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்மை பெருமைப்பட வைக்கிறது. அது மாற்று கருத்து இல்லை. ஆகவே இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதன் அதாவது பில்லர்ஸ் ஆஃப் இந்தியான்ற மாதிரி பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஜூம் மீட்டிங்ஸ் தலைவரில் ஆரம்பிச்சு தலைவர் என்னைக்கும் கொஞ்சம் டிஃபராகவே அட்டன் பண்ணிடுறாரு. இப்பெல்லாம் சமீபத்தில் ஷார்ப்பாக வந்துடுறாரு. அவரு அத்தியன்னா சார் அவர் வரலனாலும் இவர் மேனேஜ் பண்றாரு. ஆனால் 2 பேரும் ரைட்டு. அடுத்து ராமகிருஷ்ணா சார் உள்ள வந்து அப்பப்போ சங்கராமன் சார் போன வாரம் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவரும் ஐ வில் பி வித் யூ, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள். அப்புறம் இது என்னைக்குமே நாங்கள் பின்னாடி திரை மறைவுல இருந்து இந்த பேராசிரியர்கள் வந்து பாண்டிச்சேரி பேராசிரியர் கலக்கின்னு இருக்காங்க 2 பேரும். திரு சிதம்பரம் சார் ஆஸ் யூஷுவலா ஒரு 24 மணி நேரம் 24/7 நல்ல சிந்தனையாளர். 24 மணி நேரம் நம்ம பேரவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அதுக்கு பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்லியா அதே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில இருந்து
உதவிவரும் திரு மதன் மோகன் சார். எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டிலாம் ஒரு ரோல் ரொம்ப பெருசா இருந்தது. அதுவும் இல்லாம இப்ப பார்லிமெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணும்போது அது ராத்திரி 3 மணி வரையும் டைப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் பாருங்க, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க 2 பேருக்கும். ஆனா வேற மாநிலத்திலிருந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் பேரு கனகசபை சார் அப்படின்ட்டு. அவர் வந்து அமைதியான ஒரு மனிதர். நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலயும் இருக்கும்போது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு, எனக்கு இந்த வயசுல அந்த மாதிரி நோயெல்லாம் இருக்குன்னு தெரியாது. இந்த வயசுல இந்த நோயை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இன்னும் தெரியாத விஷயங்கள் ரொம்ப இருக்குன்னு அப்பதான் ஃபீல் பண்ண எனக்கு நான் வெட்கப்பட்டுக்கிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, எனக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதனாலதான் எந்த ஜூம் மீட்டிங்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றத தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ பாருங்க, எல்லாருமே அதாவது தே ஆர் ஆல் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு பீப்புள், பீயிங் ஸோ தே ஆர் ஹெல்பிங் அஸ் த்ரூ ஜூம் மீட்டிங். இந்த ஜூம் மீட்டிங் மூலமா பலருக்கு உதவணும் அப்படின்றது இந்த நேரத்துலயும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் அமைதியும் ஆனந்தமும் தர வேண்டும் என்று உங்களின் சார்பாக இந்த நல்ல நஞ்சங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இது பெரியவங்க. அடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எல்லாம் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அங்கிருந்து வசந்தகுமார் சார்ல இருந்து ஆரம்பிக்கணும். கன்னியாகுமரி வீல் சேர் அசோசியேஷன் அவரு அடிக்கடி கேம்ப் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. அவரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து நம்ம எம்ஜிஆர் யாரு, நம்ம நெல்லை சகோதரர் பகவதிக்குமார், அன்பிற்கினியவர், பாசத்திற்கினியவர், எப்பயும் ஒரு உரிமையோட பேசுவார் எல்லாத்தையும். சார் நம்ம சார், அதாவது அவர் குரலை கேட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இயல்பா நமக்கு ரொம்ப ஒரு நண்பர் தான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் பழகுவதற்கு இனியவர். சமீப காலமாக அவர் மிக அதிக தொடர்பில் இருக்கிறார். அந்த தொடர்பின் மூலம் அவர் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கார். நேஷனல் காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. நம்ம தலைவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு நண்பரை பெற்றிருக்கிறார், திரு சுந்தர் நண்பர். அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்டோட அவர் வந்து பண்ற வேலை வந்து ரொம்ப பிரமாதமான வேலை பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் நம்ம இந்த மருத்துவ முகாம், அதாவது செயற்கை கை கால், கேலிப்பர், வீல் சேர், கிரச்சஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குன்ட்டு 2 டாக்டர் தனியா ஒரு ப்ராஸ்தட்டிக் டீம், ஆர்த்தோ டீம் தனியா வச்சிருக்காங்க. ஒரு 10-15 பேர் குவாலிட்டி டீம் தனியா வச்சிருக்காங்க. இது இல்லாம இவங்களே வந்து களத்துல இறங்குறாங்க. தந்துரு சாரு, சுதர்சன் சாரு, உஷா மேடம், இப்படி பாத்தீங்கன்னா அவங்க சன்னு ஒரு குரூப்பே உள்ள இறங்கி அவங்களே ஒரு 30-40 பேர் இருக்காங்க டீம். ஸோ பெரிய ஃப்ரீடம் ஃபெஸ்ட்ல இருந்து நம்ம வரதகுட்டி சார் மேல ரொம்ப ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. அவர் பேர் சொன்னா நமக்கும் நல்ல மரியாதை கிடைக்குது அந்த ட்ரஸ்ட்ல. ஸோ எதுக்குன்னா, அந்த வரதகுட்டி சாரோட நட்பு இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் மூலமா வந்து பல பேரை பயனடைய வச்சிருக்குதுன்னு சொல்ல வர்றேன். ஸோ அதை இந்த மாவட்ட நிர்வாகிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல லேட்டஸ்டா பயன்படுத்துறவர் நம்ம பகவதிக்குமார் சார். எப்படின்னா, ஒரு நேஷனல் காலேஜ்ல பஸ் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அவங்கள பிக்கப் பண்ணுங்க, எத்தனை பஸ் வேணாலும் அனுப்புறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வருவது சங்கடப்படக்கூடாது என்பதற்காக கல்லூரியிலிருந்து கல்லூரி பேருந்துகளை அனுப்பி வைக்கிறார். அப்போ லாஸ்டா எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு அங்க இருக்கிற ஒரு டிரைவர் சொன்னார், சார் எங்க ஓனருங்களை வந்து நேரடியா நான் பார்த்ததே இல்லை, உங்களால் தான் இன்னைக்கு இந்த காலேஜ் ஓனரே நேரா பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, அவங்க எல்லாம் ரொம்ப மெல்ட் ஆயிட்டாங்க சார், இந்த மாதிரி ப்ரோக்ராம் எப்ப வேணாலும் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற வார்த்தையை அந்த கல்லூரி நிறுவனர் சொல்லிட்டு போயிருக்காரு தாளாளர். அதுவும் இல்லாம கடைசி நம்ம சகோதர சகோதரிகள் பஸ்ல ஏறுற வரையும் வழி அனுப்பி போயிருக்காரு. வழி அனுப்பி வச்சுட்டு எல்லாம் சேஃபா போயிட்டாங்களான்னு ஃபாலோ பண்ண. ஸோ இந்த பக்கம் ஃப்ரீடம் ட்ரஸ்ட், இந்த பக்கம் நேஷனல் காலேஜ், நம்ம பகவதிக்குமார் நல்லா ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கோஆர்டினேஷன் பண்ணி இந்த ப்ரோக்ராம், இந்த கேம்பை சக்சஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் பேரவையின் சார்பாக. அதாவது எல்லாரும் சேர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். அடுத்ததா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னும் இந்த பல மாவட்டங்கள் பயணம் திடீர்னு பார்த்தா பெரும்பாக்கத்துல இதே மாதிரி ஃப்ரீடம் ட்ரஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு நியூஸ் வந்து அட்வொகேட் அசோசியேஷன் வந்து எனக்கு ஒரு கால், மிஸ்டர் வெற்றிவேலு சார் இந்த மாதிரி
ஸோ அங்கே செங்கல்பட்டுல இருந்து மிஸ்டர் ரமேஷ் திருப்பூர் சார் கொஞ்சம் வந்து தலைகாட்டுங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ நட்பு ரீதியாக அவங்க நம்ம கூடும்போது போனால் அங்கேயும் ஒன்று ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. ஒரு அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு 60 பயனாளர்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க. காலையிலே ஒரு 10 மணிக்கெல்லாம் ஒரு 60 பயனாளர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டாக்டர் ரமேஷ் அவர் கேகே நகர்ல 90s இருந்தே இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணாமலை அப்படின்ட்டு ஒரு டாக்டர் சார், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ். இவங்கெல்லாம் மருத்துவ சான்றிதழ் தருவாங்க. அந்த காலத்துல 40, 50 கொடுத்தா இவங்க 80% கொடுப்பாங்க பயனடையிட்டேன் சார், எப்படி மாற்றுத்திறனாளிகள் பயனடையிட்டேன் சார் அப்படின்னு. ஸோ அந்த நல்ல மருத்துவர்கள் வேற அன்னைக்கு பார்த்தேன். தலைவருக்கும் ஃபோன் அடிச்சேன் சார், நல்ல ஒரு இதுன்ட்டு. அவரும் சந்தோஷப்பட்டார், நீங்களும் போயிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. உடனடியாக டென்னிசன் அதை கவரேஜ் பண்ணி நியூஸ்க்கெல்லாம் கொடுத்தாரு. அவருக்கும் ஒரு நன்றி, தலைவருக்கு ஒரு நன்றி, ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நன்றி. அடுத்தது அங்கே பேசும்போது அங்கேயே நமக்கு பிடித்த இன்னொரு நண்பர் இருக்காரு இந்த மாவட்ட ரீதியா. ஸோ அங்கிருந்தே கேட்டேன், திரு நல வாரிய உறுப்பினரும் சகோதரர் மலர் மன்னன் என்கிற புஷ்பராஜ் அவர்களுக்கு அங்கிருந்து கைபேசி, ஐயா நான் தலைவர்கிட்ட பேசுறேன், தலைவரோட அனுமதியோட உங்ககிட்ட இதை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன், எப்படி நீங்க விருப்பமானா தாராளமா தலைவர் சொன்னா நாங்க செஞ்சிருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்பயுமே தலைவர் என்பால் நல்ல மதிப்புள்ளவர் புஷ்பராஜ் அவர்கள். அவருமே சரின்னு சொல்லவும் அங்கேயே ஸ்பாட்லேயே சுதர்ஷன் சாட்சியும் சுந்தர்சி சாட்சியும் பர்மிஷன் வாங்கியாச்சு. அநேகமா அடுத்த முகாம் நமது இலக்கு சிவகங்கை இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் எதற்காக அதாவது ரொம்ப இவங்க வரவேற்பாளர் தலைமை இந்த உரைகள்லாம் இருக்கும். நம்ம நோக்கம் என்பது எதற்காக, இந்த பேரவையின் நோக்கம் பலனை தருவது மாற்றுத்திறனாளிகளுக்காக. ஆகவே இந்த நோக்க உரையை பலன் தரும் வகையில் மாற்ற வேண்டும் என்பதல்ல என்னுடைய இலக்கு. பலன் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறேன். எப்படியெல்லாம் பலன் வந்து கொண்டிருக்கிறதோ. அடுத்ததாக சேவா மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒண்ணு 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். சமீப காலமா கனகசபை சாரு, மதன்மோகன் சாரு, சிதம்பரம் சாரு இதை டெய்லி டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது திரைமறைவா நம்மளை என்னைக்குமே ஜியோ போட்டு இதுக்கான டைப் செஞ்சு, இளமோகன் சார் தஞ்சாவூர் ஆர்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், எப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்கிறாருங்க அவரு. அது ராத்திரியோ பகலோ, காலையில 6 மணிக்கோ ராத்திரி 12 மணிக்கோ, சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் கேளுங்க. அவரு சமீபத்துல ஆரம்பிச்சாலும் அவரோட நட்பு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தெரிகிற மாதிரி அவர் வந்துட்டாரு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் பல ஜீவ போடுவாரு. அந்த ஒரு நல்ல மனிதனுக்கு பேரவையின் சார்பாக நன்றி தெரிவிக்குது. ஏன்னா அவருமே அவரோட நோக்கமே ஒரு 2-3 அசோசியேஷன் இதை வந்த சேவையா பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஜீவமும் போடுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த நல்ல நேரத்துல இந்த எங்க அட்மின் விங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் தலைவர் என்ன போட்டாருங்க. அட்மின் விங்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப எல்லா விங்கு, அதாவது ஆக்சஸ் விங்கு, எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி, எஜுகேஷன் விங்கு, பினான்சியல் கமிட்டி. ஆனா இதுல ரொம்ப எஃபெக்டிவா உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அட்மின் விங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளங்கோவன் சார் ஜியோ போட்டு கலக்குவார். இப்படி பாத்தீங்கன்னா ஏபி நான் இருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு ஹெல்ப் பண்றது. இந்த பக்கம் ரவியத் பேக்கும் லேடிஸ்க்காக ஆக்டர்ஸ் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி அந்த பாண்டி சுரேஷ் இன்னும் ஒரு லெவல்ல மேல போயிட்டாரு. இவங்கெல்லாம் அட்மின் விங்கு பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்ட அந்த நல்ல நெஞ்சுகளுக்கும் இந்த நல்ல நேரத்தில் அவங்க அந்த நோக்கத்திற்கு மாற்றுத்திறனாளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திற்கு கடவுள் அவருடன் உடனிருந்து பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு வேண்டுகொள்வேன். அப்பப்போ நான் ஆண்டவனை தூங்குவேன், என்னால முடிஞ்சது அது ஒண்ணுதான். ராத்திரி 2 மணிக்கு இருந்துச்சாலும் திக்கற்றவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கூட இருப்பா சாமி, நீ எங்க இருக்கியோ கொஞ்சம் இவங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஆகவே நாம் வேண்டுவது எஞ்சுவது எல்லாம் இறைவனிடத்தில், நம் போராட்டமும் இறைவனிடத்தில். ஆக இறைவன் நம்முடன் என்றும் இருப்பார். நம்மளுடைய நோக்கம் அனைவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். நம்மளுடைய பேரவையின் நோக்கம் நல்லது செய்ய வேண்டும். ஆகவே பேரவையில் பல நிறுவனங்கள், பல தொண்டு நிறுவனங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றன. அந்த தொண்டு நிறுவனங்களும் மேன்மேலும் என்ன செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பொதுச் செயலாளர் கோபிநாத் சார் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவார் தலைவரோட. நந்தகுமார் சார் அட்டன் பண்ணுவார். தீபக் சார் பரவாயில்ல, இப்ப அவருக்கு உடம்பு சரி, அவரும் இந்த பகவதி குமார் ஃபங்க்ஷனுக்கு அந்த மருத்துவ முகாமுக்கு அவர் தான் ரொம்ப ஏற்பாடு பண்ணாரு. ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார் சொல்லிட்டார், அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டார். ஸோ அடுத்த முகாமுக்கு சேர்ந்து கலக்கிடுவோம்
இன்னொரு நண்பர் புஷ்பராஜ் அவர்களும் அவருடைய நண்பர் தான். அடுத்த முகாமுக்கு திறம்பட சீர்பட செஞ்சிருவோம் சார்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அங்கிருந்தே தீபக் சாருக்கும் பேசிட்டேன். அதுல அவரு ஒரு சந்தோஷம். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து ஒன்றிணைந்து, மிக மிக முக்கியமான விஷயம், ஒன்றிணைந்து ஒன்றே குறிக்கோள், நாம் அனைவரும் பயன்பட வேண்டும். அந்த இலக்கை நாம் கொண்டு அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம். என்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பட வேண்டும் என்பது நம் பேரவையின் இலக்கு, நம் தலைவருடைய நோக்கு என்று கூறி வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதோடு இந்த அவையை தலைவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ டாக்டர் அட்வொகேட் சுரேஷ். ரொம்ப நீண்ட நெடிய உரை, ரொம்ப நன்றி. அதாவது நீங்க வாட் ஹஸ் ஹேப்பன் in the congregations and உதவிக்கிராம் in the last 1 week, அதெல்லாம் நீங்க ஒரு அழகாக பேசியிருக்கீங்க. And of course Freedom Trust associated with உதவிக்கிராம் for the last 35 years. ஸோ நம்ம வந்து ஃப்ரீடம் ட்ரஸ்ட் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரியோவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சுதர்ஷன்கிட்ட பேசுகிற பொழுது தமிழ்நாடு லெவலில் வந்து ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம இது போல பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சுதர்ஷன் செட் he will coordinate because he is the director of one of the directors of Freedom Trust. Freedom Trustல டாக்டர் சுந்தர் வந்து is the founder, and டாக்டர் சுந்தர் அவங்க வந்து நம்ம உதவிக்கரத்தில் is one of the advisory board member. ஸோ அந்த அளவில் வந்து ஃபிலிம் ட்ரஸ்டோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல பெரிய கேம்ப் எல்லாம் நடத்திருக்கோம். மெடிக்கல் கேம்ப், நாட் ஓன்லி ஆர்டிபிஷியல் லிம்பு, ட்ரைசைக்கிள், வீல் சேர் இதெல்லாம் நடத்திருக்கோம். இப்போ பெரும்பாக்கத்தில் சொன்ன பொழுது அவர் சுதர்ஷன் இமீடியட்லி சென்ட் நோட் தட் பெரும்பாக்கம் எனக்கு டிசம்பர் 10 பண்றாங்கன்னு தெரியாது. இமீடியட்லி நான் வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவரோட லிங்க் கொடுத்து நீங்க அவங்களோட நீங்க பேசுனீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அண்ட் ஐம் குவைட் சர்ப்ரைஸ்ட் வென் ஐ சா இது இந்த நம்ம டென்னிஸ் இதெல்லாம் நம்ம எல்லா பசங்கள்லாம் நம்ம ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம் போது அப்புறம் டாக்டர் சுந்தர் பேசினாரு, எல்லாம் உங்க சிஷ்யங்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. எனிவே ஆல் த பீப்புள் வேர் எவர் தே ஆர், ஐ எம் கிரேட்ஃபுல் டு தி அசோசியேஷன்ஸ். எல்லோரும் வந்து ஒரே நோக்கத்தோட நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல குறிக்கோளுடன் டிசம்பர் 10 வெற்றிவேல் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கியதற்காக பாராட்டுகிறேன். அடுத்த வாரம் இங்க வந்து எஸ்ஆர்எம்ல பண்றாங்க இதே போல கேம்ப். இங்க சென்னையில இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அது போல அதுலயும் பங்கு பெறுவதற்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. ஸோ ஐம் ஹாப்பி தட் நெக்ஸ்ட் கேம்போ சிவகங்கையிலையும் நடைபெறுவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தமிழகத்துல எந்தெந்த மாவட்டத்துல அதுபோல நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு நம்ம முடிவு பண்றோமோ ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதே போல இந்த ரெட்டி ஃபவுண்டேஷன், இன்னைக்கு இது ஒரு நியூஸ் பார்த்தேன், இந்த ரெட்டி ஃபவுண்டேஷன் இஸ் ஆஃப்டர் மீ ஃபார் லாஸ்ட் ஒரு 6 months ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுங்க, வில் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வச்சு நம்ம வந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள், நாட் ஓன்லி ரெட்டி ஃபவுண்டேஷன், சோ மெனி அதர் ஃபவுண்டேஷன்ஸ் ரைட்டிங் டு மீ. ஸோ அவங்கள வச்சு நம்ம இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம நிறைய பண்ணலாம். அண்ட் ஸோ ஐ தேங்க் அவர் அட்வொகேட் ஃபார் பிரீஃபிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் இட் இஸ் நன்றி சார், நன்றி சார். It is not fair for on our part to keep our chief guest waiting. So அதனால டாக்டர் ராமகிருஷ்ணன் வந்துட்டாரா? வந்துட்டாருன்னா let him say a few words. சார் வணக்கம், பகவதிக்குமார். ஒரு நிமிஷம் பேசலாமா சார் இந்த கேம்ப பத்தி ஒரு செய்தி? பகவதிக்குமார் பேச ஷார்ட்டா பேசுங்க, because we have to call our chief guest to. ஓகே, 1 minute மட்டும் தான் சார். அனைவருக்கும் வணக்கம். நாங்க நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போன உடனே அந்த சுதர்சன் சார் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அவங்க வந்து சார் உதவிக்கரம் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர திருநெல்வேலி மாவட்டமே சொல்லல சார். அந்த கேம்ப் வந்து நம்ம தலைவர் பெயர் மதிப்பிற்குரிய ஆடிட்டர் வரதகுட்டி ஐயா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பற்று வச்சிருக்காங்க. அதை கண்டிட்டு சார்
அந்த சார் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தும் போது வரதகுட்டி சார் டீம் திருநெல்வேலி இவர் பகவதி குமார் அங்க தலைவரா இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி 2 வண்டில இருந்து நாங்க இறங்கும் போது அவ்வளவு பேரும் ரிசீவ் பண்ணி வீல் சேர்ல ஏற்றி உள்ள கொண்டு போய் வெல்கம் ட்ரிங்க் தரதுல இருந்து ஆகட்டும், அந்த வீல் சேர் அளவெடுக்கிறது ஒண்ணு போல திருநெல்வேலி மாவட்ட மக்களை வரிசையா கடகடன்னு முடிச்சு மதிய மீல்ஸ் வந்து அதே மாதிரி கொண்டு ஏத்தி விடும்போது நான் கூப்பிட்டேன் சார். நாங்க வந்து அந்த ஆர்கனைசரை பார்க்கணும், உதவிக்கரத்துல இருந்து. அப்போ நான் திருநெல்வேலி மாவட்டம் சொல்லல, உதவிக்கரம் திருநெல்வேலியில இருந்து பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப அவர் அங்கேருந்து வரதுலேயே ஆடிட்டர் வரதகுட்டி சாரோட டீம் திருநெல்வேலி இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சார் நாங்க உடனே நான் சொன்னேன், எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி வாலண்டியர்ஸ் நல்ல சாப்பாடு தந்து அளவீடு முறையும் மிக விரைவாக முடித்து 2 மணிக்குள்ள எங்களை முடிச்சு அவ்வளவு வரையும் 2 வண்டி தந்து பாதுகாப்பா அனுப்பி வைப்பதற்கு உதவிக்கரம் தலைமை எங்க வரதகுட்டி சார் தலைமையில இயங்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு சார்பாக நன்றி சொல்லுவோம். அவ்வளவு பேர் சேர்ந்து கை தட்டாங்க சார் 55 வரும். அப்ப அவர் உண்மையில ரொம்ப ஒரு பூரிப்படைந்தாங்க. நம்ம லாயர் சார் சொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தையும் சொன்னார். ஒரு டிரைவர், நான் வேலைக்கு சேர்ந்து 20 வருஷம் ஆச்சு, எங்க ஓனரை பக்கத்துல பார்த்தது கிடையாது, 100 அடி தள்ளி நின்று மேடல் இருப்பாங்க பார்ப்போம், இன்னைக்கு உங்க புண்ணியத்தால மாற்றுத்திறனாளிகள் கூட வந்து நின்று கை கொடுத்து உங்களை ஏற்றி விட பார்த்த போது எங்களுக்கு மன நெகிழ்ச்சியா இருந்து சொன்னாங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம உதவிக்கரமும் பேரவையும் தான். அதனால எல்லாரும் பேரவை கூட ஒன்றி நம்ம செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை காண்பது உறுதி என்பது என்னோட மறுக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கை. எனவே நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்ற கருத்தினை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you. So, but it's time for our chief guest to address our congregation. அதனால நம்ம வந்து பொறுமையாக the next half an hour, 7:30, now it is 7:30, up to 20 minutes to 30 minutes, our chief guest will address. And then after that, there will be a group discussion for another 20-30 minutes. Then we'll wind up before 9 o'clock. If Chidambaram comes, he will give a final concluding remarks. Then we'll wind up. Okay. If Chidambaram is there, I'll request Dr. Chidambaram to introduce our chief guest today. Yes. Good evening, sir. Please introduce our chief guest, sir. Yeah. Yes, sir. சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 109வது வார இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள நம் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ராமச்சந்திரன் அவர்கள் குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் பாதுகாப்பு அலுவலராக சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவர் வந்து MA சோசியாலஜி அண்ட் எம்ஃபில் இன் சோசியாலஜியில் வந்து ஃபினிஷியஸ் ஸ்டடீஸ் கிராஜுவேஷன். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய தொண்டு நிறுவனங்களில் வந்து ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர். இவர் வந்து பார்த்தோம்னா வந்து 3 weeks பிஃபோர் வந்து நம்ம வந்து புஷ்பராஜ் சார் மூலியமா தான் இவர் கான்டாக்ட் கிடைக்கும் போதே பார்த்தோம்னா நம்மளுடைய கான்கிரிகேஷன் பற்றி சொல்லும் போது ரொம்ப அமேஸ் டு ஹியர் அபவுட் அவர் கான்கிரிகேஷன். அப்பவே வந்து சொன்னீங்கன்னா எனி டைம் யூ கேன் டாக் டு மீ சார், எனிதிங் ரிலேட்டட் டு சைல்டு வெல்ஃபேர், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வாட் எவர் இட் இஸ், டெஃபினெட்லி வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அக்செப்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாருன்னா, given extension to our activities. இப்போ என்னென்ன கான்கிரிகேஷன் இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, why don't you tie up with some all in the radios, எஸ்பெஷலி காரைக்கால் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டோடைய கான்டாக்ட் கொடுத்து அங்கேயும் நீங்கள் ஒரு கான்கிரிகேஷன் பற்றி ஒரு சின்ன பிரீஃப் நோட் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இஸ் ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் ஹைலி என்கரேஜிங் அஃபிஷியலாக இருந்துகிட்டு இருக்காரு. ஆகவே அவர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்து இஸ் கோயிங் டு டெலிவர் எ டாக். ஐயா அவர்களை கான்கிரிகேஷன் வாயிலாக வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஓவர் டு யூ சார். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானில் நனி சிறந்திட வேண்டும் என்று பாரதியின் கனவை அனைவருக்கும் அனைத்தும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 109வது வார விழாவின் வாய்ப்புகள் வழங்கிய அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் குறிப்பாக சிறப்பாக வரவேற்பு வழங்கிய மரியாதைக்குரிய மதன் மோகன் சார், நோக்க உரை வழங்கிய மரியாதைக்குரிய சிதம்பரம் சார்,
எப்போதும் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனில் எங்கே இருந்தாலும் என்னுடைய அழைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரதக்குட்டி ஐயா அவர்கள், அதே போன்று சிவகங்கை மாவட்டத்தில் என்னை போன்ற நல்ல நண்பர்களை உருவாக்கி நல்ல வழிகாட்டுதலையும் மாற்றுத்திறனாளி மக்களுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர் திரு புஷ்பராஜ் அவர்களுக்கும், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், சுரேஷ் பிரபாகர் நன்றி உரையாற்றக்கூடிய ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பு, நலன் மற்றும் திட்டங்கள் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம குழந்தைகள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறணும். குழந்தைகள் என்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயதிற்குட்பட்டவர்கள் அனைவருமே குழந்தைகள் தான். இப்போ இந்த 18 வயசு வயரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உடலளவும் மனதளவும் முதிர்ச்சி அடையக்கூடிய வயது என்று சொன்னால் அது 18. அப்போ ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபரா மாறணும்னா அது 18 வயது நிறைவடைந்தால்தான் மாற முடியும் அப்படின்னு சைக்காலஜிக்கலா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது சட்ட ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர் நீதி சட்டம் என்று சொல்வார்கள், JJ ஆக்ட், ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தின் பிரகாரம் 18 வயதுக்குட்பட்ட உடையவர்கள் அனைவருமே குழந்தைகள். இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு, அதன் அடிப்படையில விஷன் மெத்சாலயா என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய குழந்தைகள் தான் நாளைய நாட்டின் தலைமுறைகள். இன்றைய குழந்தைகளை நாம சரியா வழிநடத்தினாதான் நாளைய நாட்டு வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழே செயல்பட்டு வராங்க. இன்னைக்கு ஏன் இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய இவ்வளவு கவனம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகளுடைய நலன், கல்வி இது 2 விஷயத்துலதான் ரொம்ப நம்ம கவனமா இருப்போம். ஆனா அவர்களுடைய பாதுகாப்புல ரொம்ப கவனமே இல்லாம இருப்போம். அப்ப அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் பொழுதுதான் எப்படி ஒரு குழந்தையை சரியாக வழிநடத்த முடியும்னா, நலன், கல்வி, பாதுகாப்பு இவை 3ம் எந்த குழந்தைக்கு சரியா கிடைக்குதோ அந்த குழந்தை மட்டுமே தான் சரியான குழந்தையா மாறக்கூடிய வாய்ப்பு வரும் காலங்கள்ல இருக்கு, இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை உறுதி செய்யணும் அப்படின்னா நாம அனைவரும் ஒன்று சேரணும், அது குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க குழந்தைகளுடைய உரிமைகள் பத்தி சொல்லணும் அப்படின்னு. குழந்தைகளுடைய உரிமைகள் அப்படின்னா சுருக்கமா சொல்லுவோம், வா வா பாப்பா என்று சொல்லுவோம். வாழ்வதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை. இப்படி இந்த குழந்தைகளுடைய சுருக்கமா உரிமைகள் சொல்லணும்னா, எப்படி பெரியவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கோ அதே போன்று குழந்தைகளுக்கும் உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத அரசு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு மாவட்டத்துல குழந்தைகள் சார்ந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இவங்க மாவட்ட ஆட்சியரின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு 12 பணியாளர்களை கொண்டு ஒரு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பாதுகாப்பு அலுவலர்கள் இருப்பாங்க, ஒரு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, 2 சோசியல் ஒர்க்கர் இருப்பாங்க. அது கீழே அவுட்ரீச் பணி செய்யக்கூடியவர்கள். இவருடைய முக்கியமான நோக்கமா பாத்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்து பணி செய்யக்கூடிய துறைகளை ஒருங்கிணைத்து குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது எந்த துறை சார்ந்த பிரச்சனையோ அந்த துறை சார்ந்த அலுவலருக்கு தெரியப்படுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுதான் இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துடைய பணி. இந்த குழந்தைகள்ல 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளாகவும், இன்னொன்னு சட்டம் தவறிழைத்த குழந்தைகள். 18 வயசு கீழே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இளைஞர் நீதி குழுமம், அது சிறுவர்களுக்கான கோர்ட் அப்படின்வாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய ப்ராசஸ்க்கு சப்போர்ட்டிவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பெண்களுக்கான குழந்தைகள் இல்லம் என்று சொல்லக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹோம், ஆண்களுக்கான குழந்தைகள் இல்லம் சொல்லக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹோம், அதே மாதிரி ஸ்பெஷல் ஹோம், இதெல்லாம் அந்த
குழந்தைகள் சட்ட தவறிழைக்கும் குழந்தைகளோ அல்லது பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளோ வர்றாங்க அப்படின்னா அவங்களை கொண்டு போய் அங்க சேர்த்து அவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு இடமா இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் செயல்பட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு ஒரு மாவட்டத்துல இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கும். அந்த சமூக நலத்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை பிரிச்சு பெண்களுக்கான பணிகள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்க பண்ணுங்க, 18 வயதிற்குட்பட்ட அத்தனை பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தைகள் தத்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், குழந்தை கடத்தல், குழந்தைகள் பிச்சை எடுத்தல், குழந்தைகளின் உரிமை மீறல், வகுப்பறை தண்டனைகள், இப்படி குழந்தைகளுடைய தேவைகள், இவை அனைத்தும் மாவட்ட அளவில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் பார்த்துக் கொள்வார்கள் என்று அரசாங்கம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாவட்டத்து அளவுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு 16 துறைகள் இருக்கு. நாம என்ன நினைப்போம்னா ஒவ்வொரு துறையும் இதை மட்டும்தான் செய்வாங்க, இதுக்கப்புறம் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காவல்துறை இருக்கு, சமூக நலத்துறை இருக்கு, மருத்துவத்துறை இருக்கு, கல்வித்துறை இருக்கு, தொழிலாளர் நலத்துறை இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருக்கு. மாவட்ட அளவுல பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணிகள் அந்தந்த துறை சார்ந்த பணிகள் கொஞ்சம் மாறுபடும். ஆனா அதுல மிக குறிப்பா இருக்கக்கூடியது குழந்தைகளும் இன்வால்வ்மெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க, ரெவன்யூ துறையும் சேர்த்து. இப்போ இவங்கெல்லாம் அவருடைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஒரு குறிப்பா இன்னைக்கு ஒரு குழந்தை திருமணம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தை திருமணம் நடப்பதாக தகவல் தெரியும் பொழுது அந்த குழந்தைய மீட்டு சமூக நலத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த குழந்தையை மீட்டு அதற்கான வழக்கு பதிவு செஞ்சு அவங்க நேரம் கொண்டு வந்து விடக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அல்லது குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான கோர்ட் என்று சொல்லக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. இந்த 2 இடங்கள்லையும் விடும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மறுவாழ்வை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். இப்ப அந்த குழந்தையை மீட்டல அல்லது ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா சமூக நலத்துறையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இப்போ சட்ட தவறிழைக்கும் குழந்தைகள், இன்னைக்கு நிறைய குழந்தைகள் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை மாறிடுறாங்க. அப்போ ஒரு காவல் நிலையத்துல ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர்களை கையாளும் விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மற்ற பெரியவர்களை போல காவல்துறை குழந்தைகளை கையாளக்கூடாது. குறிப்பா பெரிய மீசை வச்சிருக்க கூடாது, யூனிஃபார்ம் போட்டிருக்க கூடாது, போலீஸ் வண்டியில ஏற்றக்கூடாது, இப்படி கையில கம்பு வச்சிருக்க கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க கூடாது. இப்ப இவ்வளவு விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அலுவலரா நாம என்னை போன்றவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணும் பொழுது அடுத்த நிமிஷம் எங்க கொண்டு வரணும்னா சிறுவர்களுக்கான கோர்ட் அங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அங்க ஒரு நீதிபதி, 2 சமூக பணியாளர்கள் இருப்பாங்க. அவர்கள் தான் அந்த குழந்தைய வெளியில விடணுமா விட வேணாமா அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க. அப்ப அந்த சிறுவர்களுக்கான கோர்ட்டு படிகளையும் இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு பள்ளியில ஒரு குழந்தைக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் நடக்குது, அல்லது ஒரு பள்ளியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை ஏதோ ஒரு வகையில ஒரு வீட்டுப்பாடம் எழுதல அல்லது சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லி வகுப்பறை தண்டனைகளாக இருக்கக்கூடிய ஒரு முழங்கால் போடு, அடிக்கிறது, கிரவுண்டு சுத்தி வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளுடைய அலுவலகத்திற்கு தகவலா தெரிவிக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலம் உடனே இமிடியட்லியா எடுத்துருவோம். அதை எப்படி எடுப்போம் அப்படின்னா, உடனே ஸ்பாட்டுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட விசாரிக்கிறது, அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட விசாரிக்கிறது, இவங்க கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு கன்சர்ன் ஆசிரியர்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு கல்வித்துறைக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இதனால இந்த ஆசிரியர் தவறு பண்ணியிருக்கிறாங்க, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்ப நம்ம கல்வித்துறைக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்வாங்க. அதுல காலதாமதம் ஆகுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்களுடைய பார்வைக்கு நம்ம கொண்டு போயிருவோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, மற்ற துறைகள் சார்ந்த அலுவலக பெருமக்களை மாவட்ட ஆட்சியர் சந்திக்கிறதுக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல இருந்து மாவட்ட ஆட்சியர் சந்திக்கிறதுக்கும்
ரொம்ப எளிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் நலன் அப்படிங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில உடனடியாக மாவட்ட ஆட்சியர் எப்ப வேணாலும் 24 மணி நேரம் பார்க்கலாம் அல்லது வந்து தொலைபேசியில தகவல் சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ரொம்ப நெருக்கமா. அதே மாதிரி எந்த துறை சார்ந்த அலுவலகம், அந்த 16 துறை சார்ந்த அலுவலகம் இருந்தாலும் சரி, எப்போ போன் பண்ணாலும் உடனே எடுத்து பேசக்கூடிய ஒரு வகையில ஒரு கோஆர்டினேஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தினுடைய பணிகளா செயல்பட்டு இருக்கோம். சரி, இப்படி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் என்று சொல்லக்கூடிய 1098 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். இது ஏன் இந்த 1098னா குழந்தைகள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 2 வரிசையில 1098 அப்படிங்கிறத ஹெல்ப்லைன் நம்பரா வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தொண்டு நிறுவனங்கள்கிட்ட கொடுத்திருந்தாங்க இந்த சேவை மையத்தை, சைல்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தமிழக அரசு அதை அப்படியே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்குள்ள அதனுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு 10 பணியாளர்கள் இருப்பாங்க. அப்போ குழந்தைகள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னா, உடனே அந்த குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 1098க்கு போன் பண்ணி சொல்லிட்டோம்னா அதற்கான நடவடிக்கைகள் துரிதமா எடுப்பாங்க. அப்ப எடுத்த உடனே அதனுடைய மறுவாழ்விற்கான என்ன, எந்த துறையில நடவடிக்கை எடுக்கணும், அதற்கு என்ன தீர்வு காணணும் அப்படிங்கிற எல்லா கண்காணிப்புமே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் பார்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல வசதியா இருப்போம், குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை வந்து யாராவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும், அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க, 18 வயசுக்குள்ளேயோ அல்லது 18 வயசுக்கு மேலேயோ கன்சீவ் ஆயிட்டாங்க, வேற வழி இல்ல, குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, குழந்தைய யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது நாம வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தையோ அல்லது குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் என்று சொல்லக்கூடிய 1098க்கோ நம்ம போன் பண்ணா போதும். உடனே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல இருந்து போய் அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கி அந்த குழந்தையை எப்படி நம்ம கிட்ட கொடுக்கலாம், நம்ம அந்த குழந்தையை என்ன பண்ணுவோம், அடாப்ஷன் சென்டருக்கு அனுப்பிச்சு செய்வோம். அதே மாதிரி குழந்தையை தத்தெடுக்கணும்னாலும் நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உடனே அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இப்போ இதுல என்ன ஒரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குழந்தைகள் சார்ந்த சட்டங்களை மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மாவட்டத்துல இருக்குன்னா அது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் தான். இப்போ குழந்தை தொழிலாளரை கண்காணிக்கக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் தொழிலாளர் நலத்துறை இருப்பாங்க. ஆனா ஒரு பாண்டட் லேபரையோ ஒரு சைல்ட் லேபரையோ ரெஸ்கியூ பண்ணுனா அவங்க வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அதற்கான மறுவாழ்வை உறுதி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அலுவலகமும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் நலக்குழுவும் சேர்ந்துதான் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த போக்சோ கேசஸ், பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது கண்காணிக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. இந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய கமிட்டி என்று சொல்லக்கூடிய சீரோலிசியோ அல்லது தேவைப்பட்டால் ஜேஜேபியோ நேர களத்துக்கு சென்று அதனுடைய சூழ்நிலைகள் என்ன, நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி காவல்துறையில வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் மிக துரிதமா செயல்பட்டு குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக பாலியல் ரீதியான தொந்தரவுகள் எங்கு நடந்தாலும் அது காலதாமதம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா நம்மளுடைய தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த போக்சோ கேஸ்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல. இதுல இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போக்சோ கேஸ்ல மற்ற சட்டங்களுக்கும் இந்த போக்சோ சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சட்டங்கள் வந்து ஒருத்தர் என்னை வந்து அடிச்சுட்டாரு அப்படின்னா அந்த அடி வாங்கினவரும் நிரூபிக்கணும், எங்க அடிச்சான், எப்ப அடிச்சான், எதுக்காக அடிச்சான்னு. ஆனா இந்த போக்சோ கேஸ்ல ஒரு குழந்தை 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னா அவர் தான் நிரூபிக்கணும். நான் அங்க போகல, நான் இங்க இல்ல, நான் அப்படி பண்ணல, இப்படி இந்த பொண்ணு வந்து இந்த குழந்தை வந்து தேவையில்லாம என்னைய சொல்லுது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல
அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தான் இருக்கு. யாரை எதிரியா காமிக்குதோ அந்த இதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்களுக்கான தனி நீதிமன்றம் இருக்கிறது மாதிரி இந்த போக்சோ குழந்தைகளுக்கான இன்னொரு தனி நீதிமன்றம், போக்சோவுக்காக தனி நீதிமன்றம் ஒண்ணு வச்சு அதற்கு வந்து அரசாங்கம் வந்து தனி நீதிபதிகளை நியமிச்சு இந்த வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இருக்கு. அதே மாதிரி அந்த போக்சோ கேஸ்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்ட்ரீம் காம்பன்சேஷன் என்று சொல்லக்கூடிய இடைக்கால நிவாரண நிதி கொடுக்குறாங்க. அதை தாண்டி அந்த வழக்கு முடியும் பொழுது அந்த குழந்தைகளுக்கான நீதிமன்றம் எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த நிதியை உடனடியாக எங்களுடைய மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி, ஆலோசனைகள், தங்குவதற்கான வசதி, தொடர்ந்து கல்வி பெறுவதற்கான வசதி, இத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து செய்வதற்கான நடவடிக்கைகள்ல ரொம்ப துரிதமா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. இதுல எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்றோம், அதை ரெஸ்கியூ பண்ணோன்னு காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்ய தாமதமா இருந்தா உடனே எஸ்பி கிட்ட பேசி நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய பார்வை கொண்டு போய் உடனே நடவடிக்கை எடுத்துருவோம். அதை தாண்டி அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில போய் அதனுடைய பரிசோதனைகள் தேவைப்படுது அப்படின்னா மருத்துவத்துறையில போன உடனே அங்க டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கோ அல்லது நம்ம ஏற்கனவே வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் அல்லது ஜேடி, டிடி ஹெல்த் இவங்க எல்லாத்துக்குமே நம்மளை பத்தி தெரியும். உடனே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இங்க கொண்டு வர்றோம், இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னா உடனே காலதாமதம் இல்லாம தனியா ஒரு டாக்டரை நியமிச்சு நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த போக்சோ கேஸை மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி பர்சனா மாவட்ட அளவில் செயல்பட்டு இருக்கோம். இப்போ நாம இந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் அப்படின்றத நம்ம என்னெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அலுவலகத்துல இருந்து கல்வி உதவித்தொகை, உதவி பராமரிப்பு நிதி அப்படிங்கிற ஒரு நிதி இருக்கு. மாதம் 4000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு வகை. அந்த 4000 ரூபாய் கொடுக்கக்கூடியதுல மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மாற்றுத்திறனாளர்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல தாய் அல்லது தந்தை அல்லது தாய் தந்தை இருவரும் இழந்த அல்லது மாற்றுத்திறனாளர்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம். எந்த துறையில எந்த திட்டங்கள்ல அவங்க நிதி வாங்கிட்டு இருந்தாலும் இதற்கான நிதியுதவிக்கு நாம பரிந்துரை செய்ய முடியும். அந்த வகையில வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிறப்பு இல்லங்கள், நம்ம ஒரு மாவட்டத்துல பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, சமூக பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா நம்ம மாவட்டத்துக்குள்ள எங்கே எந்த இடத்துல சிறப்பு குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியாட்டாலும் நாம இந்த குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உடனடியாக அவர்கள் அது எங்க இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கான உடனே மறுவாழ்வை உறுதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னொரு கூடுதலா சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க, எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னாலும் அந்த 1098க்கு தொலைபேசிக்கு தொடர்பு பண்ணோம்னா உடனே கூட்டு போயிருவாங்க. அதே மாதிரி அரசாங்கம் இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தையோட வந்துட்டாங்க, நைட் நேரம் எங்க போறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப வந்து உடனே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் இருக்கு. அந்த சென்டருக்கு போனாங்க அப்படின்னா ஒரு வாரம் வரையும் அவங்க தங்க வச்சு அவர்களுக்கான சாப்பாடு, உணவு வசதி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் செயல்பட்டு இருக்கு. அதையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி நான் மாற்றுத்திறனாளியா இருக்கேன், எனக்கு ஒரு 2-3 குழந்தைகள் இருக்காங்க, வீட்டுல வந்து வச்சு பராமரிக்க முடியல, ஆனா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண்ணையோ அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுது உடனடியா அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் எந்தவித கட்டணமும் இன்றி எந்தவித காலதாமதம் இன்றி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து செய்ய முடியும். இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்க செய்ய முடியுமா அப்படின்றது இல்லை.
இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்து குழந்தை அல்லது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் சிவகங்கை வந்து ஏதோ வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கிறாங்க, அல்லது இங்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஆனா நான் அங்க சேர்த்து விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட உடனடியாக என்னை போன்ற நண்பர்கள் அந்தந்த மாவட்டத்துல பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி உங்க மாவட்டத்துக்காரங்க இங்க வந்திருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டாங்க, இவர்களுக்கான மறுவாழ்வை உறுதி செய்யணும், அந்த குழந்தையினுடைய கல்வியை உறுதி செய்யணும், உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, உடனே இந்த இடத்துக்கு வர சொல்லிருங்க, என் போன் நம்பர் கொடுத்துருங்க, எனக்கு வந்து அங்க வந்துட்டு கால் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வகையில நம்மளுடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகமும் பாதுகாப்பு அலுவலராக இருந்து நானும் பணி செஞ்சு கொண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க கொடுத்தது 1/2 மணி நேரம். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அதற்கு நிவர்த்தி செய்வதற்கு நான் தயார். Thank you, sir, for your nice speech. அதாவது இந்த குழந்தைகள் நல அந்த திட்டத்தை பற்றிலாம் ரொம்ப அருமையாக நீங்க விளக்குனீங்க. 2வது 10, 9, 8 அது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் உங்க நம்பருக்கு இருந்தது இப்போ ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 1009, 8 தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அது டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ அதனால 10, 9, 8 ஸோ குட் ஐடியா. அண்ட் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குள்ள என்ன மாதிரியான அந்த கன்செஷன்ஸ் யூ கேன் கெட் எல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக உங்களுடைய ஸ்பீச்சில் அமைந்தது. பின்னாடி வந்து நம்ம சிதம்பரம் அவர்கள் அவரை ஒரு ரேப்பப் ஒரு ஃபைனல் அப்சர்வேஷன் சொல்கிற பொழுது உங்களுடைய கருத்துக்கள் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அவர் இன்னும் அதை பேசுவார். இந்த மெயின் டைம் there will be a group discussion. Our participants will raise hands and அவங்க கேட்கிற வினாக்களுக்கு please kindly clarify them, sir. And first speaker line Gopinath. Gopinath. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். பேரவையின் தலைவர் ஐயா அவர்கள் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் ராமச்சந்திரன் கேக்குதா? ஹலோ சார், ராமச்சந்திரன் சார் அவர்கள் MA.Phil சைல்ட் வெல்ஃபேர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அருமையாக சொன்னாங்க. சார் இப்போ நீங்க வந்து குழந்தைகள் பாதுகாப்பு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் இருக்கு, less than 18 years தான் அவங்க வந்து குழந்தைகளை டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்ன, நீங்க வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு வந்து கல்வித்தொகை வந்து 4000 ரூபாய் கொடுத்தா சொன்னீங்க. இது யாருக்கு சார் கொடுக்குறாங்க? அதாவது இது போல சம்பவங்களை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க பெற்றோர் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தா கூட அவங்க குழந்தைகளுக்கு 4000 ரூபாய் உதவி செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலமா. ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? இது மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்களா, இல்லாட்டி ஜென்ரலா ஒரு மாவட்டத்துல ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாங்களா அவங்க குழந்தைகளை பற்றி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அது என்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும், எவ்வளவு? அதே மாதிரி சிறப்பு இல்லங்கள் சொன்னீங்க, அது ஜென்ரலா உங்களுடைய ஆக்ட்ல வரக்கூடியவங்களுக்கு தான், இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு. சரி, 2வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த போஸ்கோ ஆக்ட் சொன்னீங்க, இது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பா ஏதாவது இருக்கா? அந்த குற்றவாளிகள் இல்ல அதுக்குன்னு ஏதாவது சலுகைகள் ஏதாவது இருக்கா? இல்ல ஜென்ரலா போஸ்கோ நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா உண்மையான கேசஸ் நிறைய இருக்குது, 1-2 பொய்யான கேஸ்லாம் கூட பிணைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு சிலர் வந்து யாராவது பெண் பாதிக்கப்பட்டு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுக்கலாம், யாராவது ஒருத்தர் மேல அந்த கேஸை போட்டு விட்டுறாங்கன்னு சொல்றாங்க. போட்டு விட்டு இருக்காது, ஆனா அந்த பொண்ணு கை காமிச்சிச்சுன்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் அலைய விட்டு நிறைய பணம்லாம் செலவு பண்ணி தான் அப்புறம் அவர் வெளியில வரக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா சார், இது வந்து இந்த போஸ்கோ நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு மாவட்டங்கள்ல, அதுக்கு போனோமா, இல்லாட்டி இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க சொன்ன மாதிரி மாவட்டத்துல சோ முதல்ல அந்த போர்டுக்கு போயிட்டு அவங்க மூலியமா அந்த, ஏன்னா சிறுவர்கள்ன்ற போது அவங்களுக்கு வந்து தண்டனைகள்லாம் பெருசா இல்ல சார் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்களுடைய
உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். நம்ம இப்போ அந்த நிதி உதவி 4000 அப்படிங்கிறது பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம், ஜெயில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம். ஆனா இதனுடையது தாய் அல்லது தந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் 4000 ரூபாய் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல கொண்டு போய் கொடுத்து அப்ளை பண்ணா போதும். அதுல மாற்றுத்திறனாளியா இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்களும் பதிவு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளை தொடர் கண்காணிப்பு செய்யணும், அவர்கள் தொடர்ந்து கல்வி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது கேள்வி போக்சோ சம்பந்தமா கேட்டீங்க. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது யாரை தொடர்பு கொள்ளணும்னா, நீங்க நம்ம மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய மக்கள் நம்ம போய் காவல் நிலையத்துல பதிவு பண்ணணும், அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு போகணும், அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. ஒரு போன் பண்ணுனா போதும், 1098க்கு நீங்க போன் பண்ணிட்டு வீட்டுல இருந்தா போதும், உங்க வீட்டுக்கு தேடி வந்துருவாங்க. அப்ப தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பா இருக்கும். நீங்க அலையணுன்ற அவசியமே இல்லை. எப்ப போகணும் அப்படின்னா அவங்களே வண்டி வச்சு கூட்டு போய் மருத்துவ உதவி தேவையா, காவல் உதவி தேவையா, அல்லது வந்து பாதுகாப்பு பராமரிப்பு தேவையான்னு சொல்லி அவங்களே வாகனத்துல அழைச்சிட்டு போய் அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால அது வேணாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ இல்ல ஒரு 16 மாவட்டங்கள்ல தான் வந்து போக்சோ நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு. அதனால அங்கெல்லாம் நீங்க அலையணுன்ற அவசியமே இல்லை. காவல்துறை உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல இருந்து உதவி பண்ணுவாங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த மாற்றங்களும் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஹோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்பெஷல் ஹோம் அப்படின்னா நம்ம மாற்றுத்திறனாளி நலத்துறையின் கீழே வந்து பதிவு பண்ணாம எங்கேயுமே ஒரு எம்ஆர் ஹோம், எம்ஐ ஹோம் செயல்படாம இருக்க போறது இல்லை. நான் இன்னொன்னு என்ன ஸ்பெஷல் ஹோம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க டி அடிஷன், அதாவது போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் நம்ம நார்மலா கொண்டு வைக்க முடியாது. So disturbance, admin, please look into which number disturbance. Sure sir, பாக்கிறேன். அதனால அது மாதிரி ஸ்பெஷல் தேவைகள் என்ன இருக்கு, இது மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னா உடனே பேசி சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளி மக்களா இருக்கிறதுனால நீங்க வீட்டுல இருந்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிற ஒரே நம்பர் 1098. அதற்கு கட்டாயம் நடவடிக்கை எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி ரகசியமும் காக்கப்படும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயம் யாரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ரகசியம் காக்கப்படும். யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுல உறுதியா நாம நம்பலாம். வேற ஏதாவது இருக்காங்கயா கேள்வி? நன்றிங்க. 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா, அது யாருக்கு? அதாவது வந்து அந்த குழந்தைகள் ஜெயில இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குழந்தைகளாகும், இல்ல அப்பா அம்மா பாதிக்கப்பட்டது அவங்களுடைய குழந்தைகள்? சொல்லுங்க. யாரு எல்லாருக்கும் உண்டு. அப்பா நார்மலா இருக்கவங்களுக்கு அப்பா அல்லது அம்மா இல்லாதவங்களுக்கு. ஆனா அதுல மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி, மிக்க நன்றி, அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம சட்டம் சார்ந்த விஷயங்கள் உதவி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இலவச சட்ட உதவி மையம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அதையும் நீங்க வந்து நம்ம மாற்றுத்திறனாளி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த கேள்வி இருக்காங்க. Next speaker, Kumari Vincha. வணக்கம் சார், நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல குமரி வீச்சர் அறக்கட்டளை பேசுறேன் சார். நம்முடைய பள்ளி என்னன்னாக்கி, அதாவது குழந்தை தத்தெடுக்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னாக்கி, நம்முடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கணவன் மனைவியா இருந்தாங்க. ஆனா வந்து அந்த ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணிட்டாருனாக்கி வேற ஒரு பையன் கூட லவ் பண்ணி போயிட்டாப்ல. இப்போ வந்து என்னன்னாக்கி அந்த குழந்தைய வந்து அவ வந்து திரும்பி எங்கிட்ட தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் சார்? இப்ப அந்த பையன் வந்து அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கிறான், அவனுடைய ஃபேமிலியோடு கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறான். இப்ப அவ அந்த குழந்தைய திரும்ப எடுத்துட்டு போகணும்னு நிக்கிறாங்க. இது வந்து அந்த குழந்தை அந்த தாயிட்ட தான் இருக்கணுமா, அந்த தகப்பன்ட்ட இருக்கலாமா? இதை முடிவு பண்ணக்கூடியது 2 இடங்கள்ல முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, குழந்தைகள் நலக்குழு, இவங்களும் அதுக்கான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி பர்சனும் இருப்பாங்க. இன்னொன்னு கோர்ட்டு, அங்கேயும் போய் வழக்கு தொடுத்து நம்ம பண்ண முடியும். ஆனா எந்த ஒரு குழந்தையும்
குறிப்பாக குழந்தை அம்மா கிட்ட போகணும்னு சொன்னா அம்மா கிட்ட அனுப்புவாங்க. இல்ல நான் அப்பா கிட்டயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட மட்டும்தான் விடுவாங்க. அதை உடனே பிரிச்சு அவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இதை ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு, அவங்க ஃபாலோ அப் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் ரிப்போர்ட்னு ஒன்று போடுவாங்க நன்னடத்தை அலுவலர். அவர் நேர வீட்டுல போய் விசாரிப்பாரு, பக்கத்துல விசாரிப்பாரு. இந்த அம்மா இந்த குழந்தைய கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல இப்ப குழந்தைய வச்சிருக்கிறவரு குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க வந்து கன்னியாகுமரியில நாகர்கோவில்ல மாவட்ட ஆட்சியர் பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் பில்டிங்ல வந்து 2nd ஃப்ளோர்ல மாவட்ட குழந்தைகள் நலக்குழு செயல்பட்டு இருக்கு. அங்க போய் கூட நம்ம இதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம பாத்துக்கலாம், என்ன நடவடிக்கை எடுக்க முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் டாக்டர் அத்தியண்ணா, சேலம். சார், டாக்டர் அத்தியண்ணா ஃப்ரம் சேலம் உதவிக்கர மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க தலைவர் பேசுறேங்க. சார், மிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்கள் மிக அழகா பல கருத்துக்களை வந்து இந்த தடவை எடுத்துக்கொண்டுகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப வந்துங்க நம்ம குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளிகள்ங்கிறது 22 வகையான துறையை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எதா இருந்தாலுமே நீங்க சொல்ற 18 வயசுக்கு உட்பட்டவங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த நலத்திட்டத்துல வந்து பயன்பெற முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஹோம் கொடுக்க முடியுமாங்கிறத கேட்கிறேன். இப்போ நம்ம 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. அதுல ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ண பையனா இருந்தாலும் சரி, அல்லது வந்து விட்டுட்டு போன குழந்தையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அலுவலகம் அப்படின்னா அது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மட்டும்தான். இப்ப நீங்க மாற்றுத்திறனாளி துறைக்கு போய் அப்ரோச் பண்றீங்க, அதுல அப்ரோச் வந்து குறையுது, நான் சொல்றேன் அவங்க கேட்கல, என்ன பண்றது தெரியல. அடுத்த நிமிஷம் நீங்க மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் ஒரு மாடியில இருக்கு, நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியல. ஒரே விஷயம் தான், அந்த 10-9-8க்கு தொடர்ச்சியான நம்மளுடைய கருத்தை பதிவு செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நடவடிக்கைகள் உங்க வீடு தேடி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சார், இப்ப அவங்களுக்கு வந்து அங்கேயே அழைச்சிக்கிட்டு போய் படிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. கட்டாயம். எந்த வயசுல இருந்து சார்? 5 வயசுல இருந்தா அல்லது குழந்தைகள்ல இருந்தா? குழந்தைகள் அவங்க 0 to 18 வயசு வரையும். இப்ப நீங்க 0 to 6 வயசுக்குள்ள அப்படின்னா அது சில்ட்ரன்ஸ் ஹோம்ல வச்சுதான் பார்ப்பாங்க. இது அடாப்ஷன் ஏஜென்சி, சாரி, தத்தெடுப்பு மையம் நம்மளுடைய தமிழகத்துல 26 இடங்கள்ல இருக்கு. அந்த 26 இடங்கள்ல வந்து தத்தெடுப்பு மையத்துல வச்சு பராமரிப்பாங்க 6 வயசுக்குள்ள. 6 வயசுக்கு மேல அப்படின்னா அது சில்ட்ரன்ஸ் ஹோம்ல வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனா இருக்கிறாங்க, காது கேட்காம, கண்ணு தெரியாம, அல்லது வந்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய குழந்தைகள்னா அதுக்கு தக்கன இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளித்துறையை தொடர்பு கொண்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குழந்தை கேட்டிருக்கிறாங்க உதவி, நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் சரியா வருன்றத நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். சார், அந்த வசதி வந்து உங்களுக்கு சிறு வயசுல இருந்து 18 வயசு வரைக்குமே அரசாங்கம் வந்து எடுத்து செய்யும். நிச்சயமா. நன்றி சார், நன்றி சார், நல்ல தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. சேலத்துல வந்து ஒரு ஒரு 18 வயசுக்குள்ள யாரு கன்சீவ் ஆயிட்டாலும் அவங்க வந்து இப்போ அரசாங்கம் ஒன்று சொல்லியிருக்கு, 24 வாரத்துக்குள்ள அந்த கரு கலைச்சுக்கிறலாம் 18 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைக்கு. அதுக்கு மேல இருக்காங்கன்னா சேலத்துல பிந்தா ஹோம் சொல்லி ஒரு ஹோம் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 24 வாரத்தை கடந்துருச்சு அல்லது அபாசன் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த பிள்ளை இருக்கு அப்படின்னா அங்க தங்கி இருந்து எப்ப வரையும் குழந்தை பிறக்கிறாங்களோ அது வரையும் தங்க வச்சு குழந்தை பிறந்து அதை அவங்க விருப்பப்பட்டா அவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம அடாப்ஷன்ஸ்க்கு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம், அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். என்ன ஹோம் சார், பேர் என்னங்க சார்? அந்த ஹோம் சொல்லி அந்த ஹோம்னுடைய பேருங்க விருந்தா ஹோம். ரைட் சார், ரைட் சார். சார், இப்ப மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகம்ங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல் தானே சார்? மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம். பாதுகாப்பு அலுவலகம். ரைட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜே காயத்ரி, காஞ்சிபுரம்.
Gayatri. Gayatri பேசுறீங்களா? ஓகே. அது So, மாதிரி அவங்க ஐயா, இந்த நம்ம தொழிலாளர் நல வாரியம் இருக்கு. அந்த நல வாரியத்திலயும் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை இருக்கு. நம்ம சின்ன சின்ன ஒரு பூக்கட்டுற வேலை பார்ப்பாங்க, அல்லது ஒரு கட்டட வேலை பார்ப்பாங்க. இது மாதிரியான வேலை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடியவங்களும் அந்த தொழிலாளர் நல வாரிய அட்டை வச்சிருக்காங்கன்றதை உறுதிப்படுத்திக்க சொல்லுங்க. அதுல இருந்தும் அவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படிங்கறத நேரத்துல பதிவு பண்ணிக்க. So next caller சிவகாம சுந்தரி. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த இது ஒரு பேரண்ட் இந்த உதவித்தொகை சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஆமா. அந்த யார்கிட்ட அந்த இதுல பாதுகாப்பு மையத்துல கொடுக்கலாமா, இல்ல எங்க ஸ்கூல் மூலியமா அப்ளை பண்ணலாமா, எப்படி? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பிள்ளைங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. நீங்க நேரடியா போய் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல கொடுத்துடலாம். எல்லா மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலையும் அந்த அலுவலகம் இருக்கு. நீங்க அங்க போய் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நீங்க 1098க்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே எங்க வரணும், எந்த இடத்துல வந்து யாருக்கு கொடுக்கணும்ன்றத சொல்லிடுவாங்க. சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார், கேட்கலாம்? ஏதாவது இருக்கா, இல்ல அந்த சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போருமா? இல்ல, அந்த குழந்தை பத்தின எல்லா டீடைல்ஸ் கொடுக்கணும். என்னென்ன இருக்குன்னா பர்த் சர்டிபிகேட், வருமான சான்றிதழ், குழந்தை படிக்கிறதுக்கான சான்று, ஆதார், பேங்க் அக்கௌண்ட், போட்டோஸ், அங்க ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்தா தான் அவங்க தொடர் ஃபாலோ அப் செய்ய முடியும். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? கேளுங்க சார், கேளுங்க. கோபிநாத் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ உங்களுடைய ஆபீஸ் எல்லாமே நம்ம இந்த கமிஷனர் ஃபார் சோஷியல் டிஃபென்ஸ் சொல்லிட்டு டெல்லிஸ்ல இருக்காங்கல்ல சார், ஒரு கமிஷனர். ஸோ எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலா சார்? உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலா? இப்போ ஹலோ, எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல். அவருடைய கண்ட்ரோல் கமிஷனர் சோஷியல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பேரை மாத்திட்டாங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. சமூக பாதுகாப்பு துறைன்னு இருந்துச்சு. ஆமாங்க சார். இப்ப சமீபத்துல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறைன்னு மாநில அளவுல இருக்கு. மாவட்ட அளவுல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அப்படிங்கிறது செய்யும். அப்படி இருக்கு. இப்ப அவருடைய பார்ட் என்ன சார்? அவங்க லெவல்ல ஒரு கமிட்டி இருக்கா? இப்ப கமிஷன் இருக்கா இல்லையா? பெரிய விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க மாவட்ட லெவல்ல பண்றீங்க எல்லா மாவட்டங்களையும். சோ மாநில லெவல்ல ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா? அது அவருடைய கண்ட்ரோல். அது ஏன்னா இப்போ நீங்க ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல? சோ அந்த போர்டு ஒரு போர்டு தானே இருக்கும் மாநில லெவல்ல. அதுல வந்து அவருடைய கண்ட்ரோல், அது கமிஷனருடைய கண்ட்ரோல். கமிஷன் ஃபார் டிஃபென்ஸ் கேக்குறது வந்து சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒண்ணு மாநில லெவல்ல இருக்கும். ஆமா, இதுக்கு வந்து செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கமிஷனர் இருப்பாங்க. ஆமா, இப்போ சைல்ட் ரைட்ஸ் கமிஷனுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. சில கோர்ட் வழக்குகள் இருக்கிறதுனால தாமதமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட அளவுல செயல்படுறவங்க வந்து இந்த எம்ஏ சோசியாலஜி, சைக்காலஜி, எம்எஸ்டபிள்யூ படிச்சிருந்தா 3 வருஷத்துக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில மெம்பரா இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டுலயும் மெம்பரா இருக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. சோ இந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க அப்ளை பண்ணணும். பேப்பர் கால் பண்ணுவாங்க. ஊக்கத்தொகை யார் கொடுப்பாங்க சார்? ஊக்கத்தொகை யார் கொடுப்பாங்க? டிபார்ட்மெண்ட்ல இருந்தே கொடுத்துருவாங்க. அந்த மெம்பருக்கு சர்வீஸ் பண்ணீங்கன்னா 20,000 மெம்பருக்கு. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர், ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு மெம்பருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுல 5 பேர் எடுப்பாங்க. அந்த இதுல 2 பேர். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு 5 பேர் எடுப்பாங்க, ஜேஜேபிக்கு 2 பேர் எடுப்பாங்க. அப்போ நீங்க அப்ளை பண்ணி இப்ப இருக்கக்கூடிய கமிஷனர் யார் சார்? பேர் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? அவர் பேர் யார்? திரு அமர் குஸ்வா ஐஏஎஸ் அவர்கள். திரு அமர் குஸ்வா ஐஏஎஸ் அவர்கள். ஓகே சார், நன்றி சார், நன்றி. So thank you Gopinath and anybody else? சார் வணக்கம், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்.
பேசுங்க கோபாலகிருஷ்ணன். சார் ஒரு சின்ன டவுட் சார், நம்ம குழந்தைகள் நலம் பற்றி நம்ம இருக்கிறதுனால இப்ப பெரும்பான்மையான இடங்கள்ல அந்த டிராபிக் சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த தொழில் மாதிரியே வச்சு சிலர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளை காட்டி நம்ம தர்மம் கேட்கறது அந்த மாதிரி பண்றாங்க. அதை வாலண்டியரா டிபார்ட்மெண்ட் போய் கண்ட்ரோல் பண்ணாதா? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் பண்ணுவாங்களா? அந்த சின்ன டவுட் தான் சார். நன்றி. இல்ல ஐயா கேட்கறது ஒழுங்கா இதாகல. அதாவது தெருவோரங்கள்ல பிச்சை எடுக்கிற குழந்தைகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா, அதுதான் அவர் கேட்கறாரு. சார் பேரண்ட்டே குழந்தைகளை கூட வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க பசங்களை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல முக்கியமான சிக்னல்ல. அதுதான் அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சட்டங்கள் இருக்கா? இப்போ நம்ம இந்த தெருவோர குழந்தைகளை சாட்டை எடுத்துட்டு பயன்படுத்துவாங்க, அல்லது பிச்சை எடுப்பாங்க, ஏதாவது ஒரு கடையில வேலை பார்ப்பாங்க. இது மாதிரி எப்போ நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி ஃபோன் பண்ணலாம், அல்லது நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனீங்கன்னாலும் சரி ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் இருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள பக்கத்துல இருக்கிற கார்பரேட் சொன்னா கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, உங்களால உதவி பண்ணுங்க அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணலாம். ஓகே சார், இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இப்போ தெருவோரத்துல இந்த சின்ன குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த அரசாங்கமே மீட்டெடுத்து அவங்கள அந்த குழந்தைய அந்த பேரண்ட்டையும் என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால வந்து டிராஃபிக்ல அந்த இதுல பிச்சை எடுக்கிறாங்க. இப்போ அவங்கள மீட்டெடுத்தீங்கன்னா அவங்கள ஃபர்தர் ஃபாலோ அப் என்ன பண்ணுவீங்க சார் உங்க டிபார்ட்மெண்ட் மூலம்? இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டோம்னா அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து வாய்ப்பு இருந்தா வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வேற மாவட்டத்து குழந்தை, மாநில குழந்தைகள் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவோம்னா, அந்த பகுதியில எந்த அட்ரஸ் சொல்லுதோ அந்த குழந்தை அதை அங்க இருக்க கமிட்டியில கொண்டு போய் விட்டு. சார் கிளியர் வாய்ஸ் வரல, வீடியோ வரல. சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். ஆமா சார், ஆமா சார், ஏதோ போன்ல தான் ப்ராப்ளம். சாருக்கு டவர் தான் இல்லாம இருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் லைன்ல வந்துருவாங்க. ஓகே ஓகே. ஆமா சார், கரெக்ட்டுங்க. இல்ல வந்துட்டார் லைன்ல. சார் அவர் சார் வர வழியிலே அவரை அறிமுகப்படுத்தி புஷ்பராஜா அவரே ஒரு ஹோம் ஃபார் சில்ட்ரன் வச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சில தகவல்லாம் சொல்லுங்க சார். சார் அவர் சீஃப் கெஸ்ட் வர வழியில் நான் சொல்றேன் சார். உங்க ஹோம்ல என்ன பண்றீங்க? மாற்றுத்திறனாளி எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு குழந்தைகளை வச்சு பராமரிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? எந்த ஏஜ் குரூப்ல அவங்கள வச்சிருக்கீங்க? அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸ்டில் சார் வர வரையில். வணக்கம் சார், ரொம்ப வணக்கம். நம்ம டிபிஎஸ் பேரவை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ராமச்சந்திரன் சார் இன்னைக்கு இது பண்ணதுனால அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹோமை பத்தி சொல்றேன். ராமச்சந்திரன் சார் வந்து சைல்ட் வெல்ஃபேர் ஆபீசரா இருந்தாலும் நமது மாற்றுத்திறனாளர்கள் மேல் அக்கறை கொண்டு மாற்றுத்திறனாளர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை தேடி சென்று, அவருடைய பணி தேடி வந்து மனு கொடுத்தால் மட்டும் செஞ்சா போதும். ஆனா நம்ம ராமச்சந்திரன் சார் கூடுதலா என்ன பண்றாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் யாராவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்கள படிக்க வைக்க முடியல, அது மாதிரி இருந்தா அவர் வேற பணிகளுக்கு கிராம பகுதிகளுக்கு செல்லும் போது அங்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிச்சு அவர்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அந்த உதவிகளை நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பணி போக மீதி நேரங்கள்ல தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதை விட அதிகமா இந்த மாதிரியான ஹோம், முதியோர் இல்லங்கள், இது மாதிரி இடங்களுக்கு போய் அவர்களுக்கு தேவையான கூடுதல் ஆலோசனை அவற்றை யாரும் கேட்க வேணாம். இப்ப நம்ம தாய் இல்லத்துக்கே பார்த்தோம்னா அடிக்கடி வருவாரு, ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியா பேசுவாரு, அவங்களுடைய நிலை குறித்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத என்னையோட திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாரு. அந்த அளவிற்கு நம்ம மேல அதிக அக்கறை கொண்டவர். அதனாலதான் சிதம்பரம் சார்ட்ட சொன்னேன், உடனே நிர்வாகிகள், தலைவர் உட்பட அனைத்து நபர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் இல்லம் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளர்களை சுயமரியாதையோடு வாழ வைக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும். இந்த 2 தான் என்னுடைய கான்செப்ட். அவர்களை வந்து கையேந்த நிறைய இடத்துல பார்த்தோம்னா அப்படி கையால இழுத்துக்கிட்டு போய் கையேந்திரத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய மன வலியா இருக்கும். அந்த நிலைய வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இல்லத்தை ஆரம்பிச்சோம். வெறும் 5 பேரை வச்சு ஆரம்பிச்ச இந்த இல்லம் இன்னைக்கு ஒரு 40 பேர் இங்க இருக்காங்க. வயது வித்தியாசம் இல்ல. யாருக்கெல்லாம் ஆதரவு தேவையோ அவர்கள் அனைவரையும் நான் இங்க தாய் இல்லத்துல சேர்த்துக்கிறேன்.
அது மாதிரி அவங்கள சேர்த்து சும்மா சாப்பாடு போட்டு சும்மா உட்கார வைக்காம அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல் தகுதிக்கு தகுந்த மாதிரி இங்க உள்ள பணிகளை முதல்ல செய்ய வைக்கிற பழக்கம். இப்ப பெண்களா இருந்தா பாத்திரம் விளக்குறது, சமையல் பண்றது, இது மாதிரியான பணிகள் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம்னா வீடு கூட்டுறது, துடைக்கிறது, அந்த மாதிரி பயிற்சி. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து தொழில், நம்ம தயார் பண்ணக்கூடிய பினாயில், மெழுகுதிரி, மஃப்ளர் போடுறது, கலர் கோலப்படி, மேட்டு தயார் பண்றது, இது மாதிரியான பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப கூட பார்த்தோம்னா ஒரு கரும்பு ஜூஸ் வந்து ஒரு ஸ்பான்சர் நமக்கு செல்கோ பவுண்டேஷன் மூலமா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கரும்பு ஜூஸ் மிஷினை கூட 2 கிராலிங் பீப்புள் பெண்களை தான் உட்கார வச்சு அந்த கரும்பு ஜூஸ் விற்பனை அவர்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அது மிஷின் வந்து ரொம்ப எளிமையா இயக்கக்கூடிய வகையில் அந்த மிஷின் இருக்கிறதுனால அதை நம்ம மக்களை அது மாதிரி இயக்க வச்சிருக்கோம். அது மாதிரி பசங்களை பார்த்தோம்னா பசங்க வந்து இந்த தோட்டங்கள், கண்டுகள் வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் போக மீதி நேரங்கள்ல அவர்களும் அந்த கைத்தொழில் பண்றது மாதிரியான பக்கத்துல இசைப்பள்ளி இருக்கிறதுனால அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிறது. அது மாதிரி ஒரு பையன்லாம் வீட்டுல படிக்க வைக்க முடியாம வீட்டுல வச்சுட்டாங்க தசை சிதைவுனால. அவரை கொண்டு வந்து நம்ம 9ஆம் வகுப்பு சேர்த்து இன்னைக்கு வந்து கல்லூரி 2ஆம் ஆண்டு முடிச்சிட்டாரு. இப்ப 3ஆம் ஆண்டு போறாரு. சோ அந்த அளவிற்கு அவர் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்மை அறியாமல் ஒரு வித மகிழ்ச்சி. அவங்க பெற்றோரே பார்த்தோம்னா மிகப்பெரிய நம்மள இதா பாக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தாய்கிலத்தின் செயல்பாடு அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதற்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஓரளவு தெரியும். இப்ப எல்லா மீட்டிங்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரி மீட்டிங்க்கு வந்ததுனால நம்ம டிபிஓஸ் பேரவையில இருக்கிறவங்களுக்கு புறம் அதிகபட்சமா தெரியும் நிர்வாகிகளை. அதுல துணைத் தலைவர் அவர் வெங்கடேஷ் மட்டும் வரல. அவர் இங்க இருக்கிறதுனால அவரோட சேர்ந்து அந்த என் கூட வரக்கூடிய தனலட்சுமி, கோமதி, அந்த மணிமலாவுகள் எல்லாம் சேர்ந்து சிறப்பா அந்த இல்லத்தை நடத்துவதற்கு எனக்கு உறுதுணையா இருக்காங்க. அதுல ராமச்சந்திரன் சார் 24 hours நைட்டு கூட வருவாரு. வந்துட்டு திடீர்னு யார்ட்டையாவது உட்காந்து பேசுவாரு. அவங்களுடைய மனநிலை என்ன சோர்வா இருக்கோ அதை உடனே என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை இப்படி மாத்துங்க, இவருக்கு இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ அதனால அந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம டிபிஓஸ் பேரவைக்கு ராமச்சந்திரன் சாருக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். சாரு நிறைய தகவல் சொல்லிக்கிட்டாங்க. அதை நம்ம அந்தந்த மாவட்டங்கள்ல பயன்படுத்த வேண்டும் என்று என் சார்பா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். படிப்போம் உதவிக்கரம், பார்ப்போம் உதவிக்கரம் யூடியூப் சேனல். சிறப்பு, மிக சிறப்பு. சார் வந்துட்டாரா? ஐயா வந்துட்டேன், கேக்குதா? பேசுங்க சார். அதாவது உங்களோட கொஞ்சம் கான்டாக்ட் இல்லாததுனால உங்களை அறிமுகப்படுத்தி அவர் புஷ்பராஜ் அவர்களை பத்தி பேச வச்சோம் சார். அதாவது இப்போ இந்த தெருவில் பிச்சை குழந்தைகளோடு பிச்சை எடுக்கிற அந்த பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது வறுமை கோட் ரொம்ப வறுமையில வாடுறாங்க. அவங்கள வந்து அந்த குழந்தைகளை வந்து நம்ம மீட்டெடுத்தோம்னா அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து நம்ம அந்த எங்க சேர்ப்பீங்க? அப்புறம் அந்த பேரண்ட்டுக்கு, ஏன்னா அந்த குழந்தைய வச்சுதான் அவங்க வந்து வாழ்க்கை தரத்தை, அதாவது டே டு டே லிவிங்க பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவீங்க சார் உங்க டிபார்ட்மெண்ட் மூலம்? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்டெகிரேட்டட் ஹோம்னு சொல்லி இருக்கு, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளாகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முதியோர்களும் குழந்தைகளும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஸ்கீம் அது. அப்படி ஒரு ஹோம் இருக்கு, அங்க வந்து இருக்கலாம். இப்போ இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய வச்சு ஒரு அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம குழந்தைய வாங்கிக்கிறோம், குழந்தைய படிக்க வைக்கிறது இருக்கோம், அந்த அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்ப அந்த அம்மா ஒரு விருப்பம் தெரிவிக்குது, எனக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன், இல்லை இதுக்காக எனக்காக ஏதாவது ஒரு வாய்ப்புகள், வேலைக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க, அல்லது ஏதாவது லோன் கொடுங்க, அதுக்காக நான் ஒரு வந்து அப்படி இருந்தா கூட நான் சப்போர்ட் பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் பண்ணுவோம். இல்ல உண்மையிலேயே அது குழந்தை அந்த குழந்தை தானான்றது இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சமீபத்துல திருச்சியில என்ன பண்ணாங்கன்னா நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய விட்டுட்டு ஹஸ்பண்ட் வீட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க குழந்தைய கொண்டு வீட்டுக்கு எடுக்கிற சூழ்நிலை இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மறுவாழ்வு வந்து அவங்க தேவைகள் குறித்து நம்ம வேற ஏதாவது ஓகே. So வேற என்ன any questions? It's already 8:30. It's time to close our meeting. அதனால வந்து நம்ம புஷ்பராஜ் அவர்கள் வந்து சாரை பத்தி சொன்னாங்க. சார் வந்து அதாவது ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னுவாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்த வேலையை விட அதிகமாக சில பேர் சில தொண்டுகள்
செய்யறவங்கள சாரம் வரணும்னு சொல்லிட்டு புஷ்பராஜ் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அவங்க ஹோம்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளோட இன்டராக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு என்ன தேவைகள் என்பதை அவருடைய அனுபவத்தில் இருந்து அறிந்து புஷ்பராஜ் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் புஷ்பராஜ் அவர்கள் சாரை பத்தி சொன்னாங்க. ஸோ we are very very happy. And Dr. Chidambaram, would you like to give concluding remarks? Or anybody else would speak? It's okay. I'll conclude that. So நம்ம இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் மிக அழகாக அந்த குழந்தைகளுடைய அரசாங்கத்துல வந்து குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செய்யறாங்க, அரசாங்கத்தின் திட்டங்கள், அதை பெறக்கூடிய வழிமுறைகள், அதை பற்றிலாம் நம்ம மிக அழகாக எடுத்துரைத்தாங்க. அதில் என்ன மோஸ்ட் இந்த கவர்னர் ஏன்னா இந்த 10, 9, 8 சொன்னார் பாருங்க, அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு 1098 அந்த நம்பர் கால் பண்ணோம்னா இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நினைக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் சார் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தென் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வசதிகள்லாம் செய்யக்கூடும் என்றெல்லாம் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். ஸோ அவருக்கு நம்முடைய காங்கிரிகேஷன் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்த சிவகங்கை மாவட்ட புஷ்பராஜ் வாரிய உறுப்பினர் புஷ்பராஜ் உதவிக்கரம் சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் மற்றும் தவழும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய மாநில தலைவர், பல மல்டிஃபேசடட் பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஹோம் நடத்துறாரு. அண்ட் ஆல்சோ வாரியத்திலேயே நம்ம மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறாரு. அது தவிர சிவகங்கை மாவட்டம் மற்றும் அருகாமையில் உள்ள ஏதாவது மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ற பொழுது அதை உடனே அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறதுனால அது சிவகங்கை மாவட்ட புஷ்பராஜோட இடத்தில் தெரிவித்தோம்னா அதை வந்து உடனே அவங்க வீட்டுக்கே நேராக சென்று அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவில் நம்ம சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்திய திரு புஷ்பராஜ் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம்முடைய பேரவையின் சார்பாக பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி சார். அண்ட் ஃபார்மல் vote of thanks. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் நீங்க எனி பாயிண்ட்ஸ் மிஸ்ட் அவுட் இருந்தா கூட நீங்க பேசலாம் சார். சரிங்க, ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஏற்கனவே சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி காரைக்கால் வானொலி நிலையத்துல மிஸ்டர் கார்த்திக் தீபன் இருக்காங்க. அவருக்கு பிறகும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் பண்றேன். அதே மாதிரி கன்னியாகுமரி நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோவிலையும் அவர் கார்த்திக் தீபனுடைய மனைவி தான் அங்க சீஃபா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்க தொடர்பு கொள்ளும் பொழுது கூடுதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது மாதிரியான சர்வீஸ் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நீங்க கேட்டா நம்மளுடைய சங்கங்கள் செயல்பட்டு இருக்கின்றதையும் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் இது. அது மாதிரி நல்ல வாய்ப்புகள் கொடுத்தீங்க உங்களோட சந்திக்கிறதுக்கு. ஐயா வசதி ஐயா அலுவலகத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். மீண்டும் தொடர்ந்து உங்களோட பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குழந்தைகள் சார்ந்து அல்லது மற்ற திட்டங்கள் சார்ந்திருந்தாலும் சரி பயணிக்கிறேன். இந்த நேரத்தில் அறிமுகத்திலே புஷ்பராஜ் அவர்களுக்கு நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். புஷ்பராஜ், நீங்க வந்து சாரோட கோஆர்டினேஷன் பண்ணி அந்த ரேடியோ அண்ட் மற்ற ஸ்கீம்ஸ்ல சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க கோஆர்டினேட் பண்ணி அதையும் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம பெரும் முயற்சி எடுத்து அதையும் நம்ம செய்வோம். அண்ட் vote of thanks பை நம்ம அட்வொகேட் ஏற்கனவே பேசிட்டாரு. அதனால vote of thanks வந்து நம்ம பகவதி குமார் நீங்க பேசுங்க. vote of thanks. ஸோ பகவதி குமார் இருக்காரா சார்? இருக்காரு, பட் அன்மியூட் பண்ணல. இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லிச்சு. சரி, எல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் vote of thanks. சார் வணக்கம். வணக்கம் சார், லைன் கிடைக்கல. பகவதி குமார், ஓகே ஓகே, தேங்க்யூ. லைன் கிடைக்கல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்துகின்ற 109வது உலகம் போற்றும் இணையவழி கருத்தரங்கில் இன்றைய 109வது வாரத்தில் கலந்து கொண்டு 109 வாரங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்து சாதனை நாயனாக வீற்றிருக்கும் நமக்கு பாசத்திற்குரிய தலைவர் ஐயா ஆடிட்டர் வரதகுட்டி ஐயா அவர்களுக்கு 109 வாரங்களை வெற்றிகரமாக நடத்தி சென்றமைக்கும் சிறப்பாக இன்னும் பல நூறு வாரங்கள் சிறப்பாக நடத்த இருப்பதற்காகவும் அவருக்கு முதலாக நன்றி கூறி வணங்கி வழிபடுகிறோம். அவருக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு நிகழ்விலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நமக்கு வந்திருந்து முன்னிலை வைத்து தருகின்ற போற்றுதலுக்குரிய பத்மஸ்ரீ ஐயா அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ ஐயா ராமகிருஷ்ணன் மற்றும் அவரோடு இணைந்து ஆடிட்டர் சங்கர்ராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சேலத்திலிருந்து வந்திருந்து நம்மை எல்லாம் வாழ்த்தி சேலத்து மாம்பழமாய் அந்த நிகழ்வினை இனிமையாக தந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய பெரியவர் பாசமிகு அரிமா டாக்டர் பி அத்தியண்ணா அவர்களுக்கு சேலம் மாவட்ட உதவிக்கரம் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பி அத்தியண்ணா அவர்களுக்கு எங்களின் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்று நமது அத்துணை மீட்டிங்கிலும் சைகை மொழி மூலம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமி சுந்தரி மேடம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைய கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் குழந்தைகள் நலம் மற்றும் பாதுகாப்பு அரசின் திட்டங்களும் செயல்பாடுகளும் பற்றி மிக சிறப்பான முறையில் நம்மிடையே உரையாற்றிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய குழந்தைகள் நல அலுவலர் கே ராமச்சந்திரன் MA MP அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி வருகிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வருகை தந்து நம்மை சிறப்பித்து நலவாரிய உறுப்பினராக இருந்து தாய் இல்லத்தையும் கட்டிக்காத்து வருகின்ற பாசமிகு சகோதரர் அருமை சகோதரர் புஷ்பராஜன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு கூட்டத்தையும் தன் கண் போல் பாவித்து 24 into 7 என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே 24 into 7 பேரவையுடைய வளர்ச்சியை ஒன்றே குறிக்கோளாக கருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிதம்பரம் சார் அவர்களுக்கு முனைவர் சிதம்பரம் சார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய சார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு நமக்கு கூட்டத்தை பற்றியும் நமது சங்க வளர்ச்சியை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்து வருகின்ற டாக்டர் சுரேஷ் பிரபாகர் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் அத்தனையும் நமக்கு RTI மூலம் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற இளங்கோவன் சார் மற்றும் ஒவ்வொரு கூட்டத்திலும் கண்டிப்பாக நான் முதலில் கேட்கிறேன் என்று கேள்வி நாயகனாக நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஆவின் கோபிநாத் சார் அவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திலும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் வீட்டிலிருந்து ஆடியோ மூலம் கேட்டு நமது சங்கத்தின் வளர்ச்சி இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய நமது தீபக்குமார் சார் குப்தா மற்றும் பெரியவர் நந்தா சார் மற்றும் எபினேசர் இளையராஜா கணேசன் காயத்ரி மற்றும் ஜானகி அம்மா KK வீரவேலன் குமரி வீல்சேர் ட்ரஸ்டுடைய சேர்மன் பாசமிகு சகோதரர் வசந்தகுமார் மற்றும் இளையராஜா கணேசன் மற்றும் தனலட்சுமி மணிமாலா நவீன் விஜய் நோபல் ராஜ் ராஜன் ராஜேஸ்வரி
ராஜேஸ்வரம் அமர் சேவா சங்கம் நம்மளது அத்தனை நிகழ்ச்சிகளையும் மிக தெளிவாக ஒளிப்பதிவு செய்து அதனை உதவிக்கரம் டிவியாக எடிட் செய்து சிறப்பான முறையில் உலகமெங்கும் அறிய செய்து வருகின்ற ராஜேஸ்வரன் அமர் சேவா சங்கம் படப்பதிவு குழுவிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் சக்கரவர்த்தி சார், சிவகுமார் சார், சுரேஷ் பிரபாகர் சார், மேலும் வெங்கடேசன் சார், திருநெல்வேலியிலிருந்து என்னை இந்த பேரவைக்கு அறிமுகப்படுத்தி தினந்தோறும் வளர்ச்சியில் பங்கு பெற்று வருகின்ற இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோமதி வேடம், வேணுகோபால் நாமக்கல் மற்றும் யார் பேராது விட்டிருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானதாக்கிய அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி நன்றி 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 என்று நன்றி கூறிக்கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்வினை 109வது வாரத்தை வெற்றிகரமாக ஆற்றிய அந்த இறைவனுக்கு நன்றி கூறி எல்லாம் வெற்றி மீது வெற்றி வந்து பேரவையை சார வேண்டும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நம் தலைவர்களையும் நம்மையும் சார வேண்டும் என்று கூறி இறைவனை வணங்கி அனைவரும் நலம் பெற இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்து என்னை இந்த 109வது வாரம் நன்றியுரை ஆற்ற வைத்த தலைவர் மற்றும் பெரியோர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து நன்றியுரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நன்றியுரை ஆற்றி கூட்டத்தை நிறைவு செய்த பகவதி குமார் அவர்களுக்கு காங்கிரிகேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ரெக்கார்டட் நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல உதவிக்கரம் டிவியில வந்து நம்ம அதை ஏற்றிடணும் யூடியூப் சேனல்ல. இந்த ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அனைவரும் அந்த உதவிக்கரம் டிவியில வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் அந்த புது நிகழ்ச்சியை பாருங்க. ஏன்னா இங்க விட்டுப்பட்ட அதாவது நம்ம வந்து நிறைய கேட்கிறோம். அங்க வந்து பாக்குற பொழுது நிதானமா நம்ம கேட்கிற பொழுது நிறைய கருத்துக்களை நமக்கு தோன்றும். அதை பற்றிய உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் உதவிக்கரம் டிவிக்கு எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அனைவரையும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஏபி. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் எவரிபடி.